வணக்கம் மக்களே, நான் உங்கள் சரோ. வீட்டில் தீய சக்திகள் இருந்தால் என்ன அறிகுறி என்பதை பார்க்கலாம் வாருங்கள். ஃபர்ஸ்ட் அடிக்கடி சண்டைகள், அதாவது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே கணவன் மனைவியோ இல்லை சித்தப்பா சித்தியோடையோ இல்லை தாத்தா பாட்டியோடையோ அது மாதிரி குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே வாக்குவாதங்களும் சண்டைகளும் தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். தேவையே இருக்காது, ஒரு காரணமே இருக்காது, ஆனால் வீணாக சண்டையோ இல்லை வாக்குவாதமோ நடந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து என்னன்னு பார்ப்போம். இரண்டாவது துர்நாற்றம் வீசுவது. வீட்டுக்குள்ளே காரணமே இல்லாமல் எல்லாமே கரெக்டாக இருக்கும், ஆனால் ஏதோ ஒரு அழுகிய ஸ்மெல் வீசிக்கிட்டே இருக்கும். ரூம்லேயோ இல்லை ஹால்லேயோ தக்காளி கெட்டு போன மாதிரியோ இல்லை ஏதாச்சும் எலி செத்த போன மாதிரியோ ஒரு பேட் ஸ்மெல் வீட்டு ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் அப்படி வச்சிருக்க மாட்டீங்க, இருந்தாலும் அந்த இடத்துல துர்நாற்றம் வீசினால் இன்னொரு அறிகுறி. அடுத்து என்னன்னு பார்ப்போம். மூன்றாவது பொருட்கள் காணாமல் போகுது. அதாவது நீங்கள் ஒரு கண்ணாடியோ இல்லை ஏதோ ஒரு திங்ஸோ ஒரு இடத்துல வச்சுருப்பீங்க, நல்லா மைண்டில் இருக்கும், ஆனால் அடுத்த நாள் அந்த பொருள் அந்த இடத்துல இருக்காது. அதே பொருள் வேறு இடத்துலேருந்து கிடைக்கும். நீங்கள் பெட்ரூமில் வச்சுருப்பீங்க ஒரு பொருளை, ஆனால் அது கிச்சனில் போய் எடுப்பீங்க. அது மாதிரி இருந்தால் இன்னொரு அறிகுறி. அடுத்து என்னென்னு பார்ப்போம். நான்காவது நோய் தாக்கம். அதாவது உங்கள் வீட்டில் ஃபஸ்ட் குழந்தைகளுக்கு ஒரு டிசீஸ் வரும், அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பெற்றோர்களுக்கு வரும், அதுக்கப்புறம் அதுங்களுக்கு மேலே இருக்கிறவங்க தாத்தா பாட்டிக்கு வரும். அப்படி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து அடிக்கடி நோய் வந்துக்கிட்டே இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் ஒரு தீய சக்தி இருப்பதற்கான இன்னொரு அறிகுறி. அடுத்து என்னன்னு பார்ப்போம். அதுக்கடுத்து பயமுறுத்தும் கனவுகள் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் தூங்கும் பொழுது ஒரு கெட்ட கனவு, தேவையில்லாத ஒரு கனவு, திடீர்னு நீங்கள் சாகிற மாதிரியோ இல்லை யாரையோ உங்கள் பின்னாடி உங்களை பிடிச்சி தள்ளுற மாதிரியோ, இல்லைன்னா நைட்டு தூங்கும் பொழுது உங்களுக்கு தெரியாத ஒரு உருவம் உங்கள் முன்னாடி தோன்ற மாதிரியோ அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தீய சக்தி இருப்பதான அறிகுறி. அதுக்கடுத்து என்னன்னு பார்ப்போம். அதுக்கடுத்து ஆறாவதாக உங்கள் வீட்டில் உள்ள வளர்ப்பு பிராணிகள் ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி, அதாவது தெற்கு நோக்கி குறைப்பது. நாய்னா ஊளையிடும், பூனைனா ஒரு குறிப்பிட்ட திசையை பார்த்து கத்திக்கிட்டே இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் தீய சக்தி இருப்பதாக இன்னொரு அறிகுறி. அடுத்து என்னன்னு பார்ப்போம். கடைசி எலுமிச்சை பழத்தை வச்சு ஒரு பரிசோதனை. அதாவது உங்கள் வீட்டில் கோயிலேருந்து வாங்கிட்டு வர எலுமிச்சம்பழமோ இல்லை வீட்டில் நார்மலாக வச்சுருக்க எலுமிச்சம்பழமோ வாடி போகாமல் அழுகி போவது ஒரு பெரிய அறிகுறி. எலுமிச்சம்பழம் என்றைக்குமே வாடி தான் போகணுமே ஒழிஞ்சு அழுகி போகக்கூடாது. அந்த இமேஜ் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருப்பேன், பாருங்கள். அது மாதிரி அழுகி இருந்தால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு தீய சக்தி இருப்பதாகன ஒரு அறிகுறி. இதற்கு என்ன தீர்வு அப்படின்னா, துர்க்கை அம்மனை போய் வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் வழிபட்டால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.